குருவே சரணம். ஹரி ஓம் சிவாய நமக. நமது காளி மந்திராலயம் யூடியூப் சேனலில் இன்று நாம் பார்க்க இருக்கும் ஒரு பதிவு என்னவென்றால், செய்வினை இருக்கும் வீட்டில் எப்படி செய்வினையை அகற்றுவது. ஆம் நண்பர்களே, சற்று தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கலியுகத்தில் மனிதருக்கு மனிதர் போராமை, போட்டி அல்ல, போராமை, வஞ்சகம், இதுவே இந்த கலியுகத்தில் மிகவும் அதிகமான மனிதர்கள்ட்ட பழக்க வழக்கங்களாகவே மாறிட்டு வருதுங்க. சரிங்களா? ஒருவருக்கு ஒருவர் குறை சொல்லுவது, ஒருவருக்கு ஒருவர் தாழ்த்தி பேசுவது, ஒருவரை அழித்து ஒருவர் வாழ்ந்து கொண்டு இருப்பது தான் இந்த கலியுகத்தில் நடந்துகிட்ருக்கு. இதை நான் பொதுவாக தான் சொல்கிறேன். சரிங்களா? அதுபோல் பார்த்திங்கன்னா, ஒரு ஒரு குடும்பம் நல்லா அவங்க குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க தொழிலுக்கு போகிறாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னா, அவர் உறவினரோ அல்லது உற்றார் பக்கத்தில் இருக்கவங்களோ ஏதோ ஒரு பொறாமையில் அவங்க நல்லா வாழக்கூடாது. ஏன்னா இது கலி உலகம். நான் பொதுவாக எல்லாத்தையும் சொல்லலை, குறிப்பிட்ட நண்பர்களை மட்டும் சொல்கிறேன். இவங்களுக்கு ஏதோ நம்ம ஒரு தீங்கு செய்யணும் அப்படிங்கிறதுல பெரும்பாலும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, செய்வினை அப்படிங்கிறது மிகவும் சாதாரண விஷயமாக ஆயிடுச்சுங்க. செய்வினை, செய்யப்படக்கூடிய வினை, செய்பாட்டு வினை. சரிங்களா? செய்வினை அப்படிங்கிறது நிறைய இப்போலாம் பார்த்திங்கன்னா, அவங்கள போய் செய்வனை வச்சுட்டோம், இவங்களுக்கு செய்வனை வைக்கிறாங்க அப்படிங்கிறத நிறையா ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த செய்வினையை எப்படி நம்ம அகற்றுவது அப்படிங்கிறது சுலபமான முறையில் நான் உங்களுக்கு கூறுறேன், தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. முதல்ல பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூளை முடக்குகளில் இருக்கக்கூடிய ஒற்றைகளை அகற்றிவிட வேண்டும், சுத்தமாக அகற்றிவிட வேண்டும். சரிங்களா? அதை அகற்றிவிட்டாலும் திரும்பி வருதுங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒற்றை அகற்றப்பட்ட அந்த இடங்களில் உப்பு தண்ணியை நல்லா தொளிச்சுக்கணுங்க. இல்லாட்டி பசுமாட்டு கோமியங்கள் வாங்கி நல்லா அந்த ஒற்றை இருக்கக்கூடிய இடத்துல தொளிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அடுத்தபடியாக அந்த ஒற்றை வராது. சரிங்களா? அடுத்தபடியாக என்ன வீட்டை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, கல்லுப்பை கொண்டு சுத்தமாக வீட்டை துடைத்து எடுக்க வேண்டும். சரிங்களா? கல்லுப்பை கொண்டு சுத்தமாக எடுத்து வீட்டை வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக கல்லுப்பு நீரில் கலந்து வீட்டை நல்லா துடைச்சிக்கணுங்க. அதுக்கு அடுத்தபடி என்ன செய்ய வேண்டும் என்றால், இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டு சமையல் அறையை பார்த்திங்கன்னா, சில பேர் அந்த காய்கறிகள் அப்படிங்கிறத அழுகுனதையும் எல்லாமே போட்டு ஒரு ஓரமாக வச்சுருவாங்க. அப்புறம் நம்ம கொண்டு போய் வெளியே கொட்டிக்கலாம் அப்படின்னு அசால்ட்டாகவே விட்டுருவாங்க. அது இருக்க இருக்க துர்நாற்றங்கள் அதிகமாக வீசும். சரிங்களா? இப்படி துர்நாற்றங்கள் வீசினாலும் தெய்வங்கள் வீட்டில் வழி நடத்தாது. சரிங்களா? தெய்வங்கள் வீட்டில் நடமாடங்கள் குறைந்துவிடும். அது மாதிரி அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அதை அகற்றிவிட வேண்டும். அதுக்கு அடுத்தால் போல் செய்வினையை முற்றிலும் அழிக்கக்கூடிய மாபெரும் ஒரு சுலபமான முறை என்னவென்றால் கணபதி ஹோமம்ங்க. சரிங்களா? கணபதி ஹோமம் அப்படிங்கிறதுல நீங்கள் கணபதி ஹோமம் வளர்பிறை நாட்களில் ஒரு நல்ல கணபதி ஹோமம் செய்யக்கூடியவரை வீட்டிற்கு அழைத்து கணபதி ஹோமம் சரியான முறையில் செய்து முடிக்கணும். இது வளர்பிறையில் செஞ்சுக்குங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, வீட்டு வாஸ்துக்கு டிஸ்டி பூசணி உடைப்பாங்க. கணபதி ஹோமம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வீட்டு வாஸ்து அப்படிங்கிற டிஸ்டி பூசணி உடைப்பாங்க. அதையும் சரியான முறையில் உடைத்து விடுங்கள். இதற்கு பிறகு ஐயா எல்லாமே செஞ்சிட்டோம், எங்களுக்கு செய்வினை அகன்று விட்டதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நமது குலதெய்வம் இடத்திற்கு, நமது குலதெய்வம் வழிபாடு, குலதெய்வம் எங்கே இருக்குது, கோவில் எங்கே இருக்கோ அங்கு சென்று 5 எலுமிச்சங்கனி, சரிங்களா, தேவகனி என அழைக்கக்கூடும் எலுமிச்சங்கனியை 5 எலுமிச்சங்கனியை எடுத்துக்கொண்டு நம் குலதெய்வம் உள்ள இருப்பிடத்திற்கு சென்று அந்த குலதெய்வம் காலடியில் வைத்து அதற்கு தீப தூபங்கள் காட்டி வெத்திலையுடன் தட்சணையும், உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு தட்சணையை வச்சுட்டு, சரிங்களா, நல்ல மனசார வேண்டிக்கிங்க. சரிங்களா? யார் எவர் என்ன தீங்கு செய்திருந்தாலும் எங்களுக்கு அண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுடைய குலதெய்வ பெயரை 21 முறை கூறிக்கொண்டு அங்கே வச்சுருக்க பார்த்தீங்களா அந்த 5 எலுமிச்சம்பழம், சரிங்களா, அந்த 5 எலுமிச்சம்பழமே எடுத்துகிட்டு உங்கள் வீட்டின் நிலைவாசல் படியில் ஒரு எலுமிச்சம்பழம், உங்கள் வீட்டின் 4 புறமும் வெளிப்புறம் பார்த்திங்கன்னா 4 மூலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4 மூலையும் வெளிப்புறத்தில் 1 அடி ஆழம் தோண்டி அந்த எலுமிச்சம்பழத்தை புதைச்சி வச்சிடணுங்க. சரிங்களா? இதற்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணபதி ஹோமம்லாம் பூரா பண்ணி முடிச்சுட்டீங்க. சரிங்களா? ஒரு காசி தீர்த்தமோ அல்லது
இப்போ பார்த்தீங்கன்னா கணபதி ஹோமம் பண்ணி முடிக்கிறப்பயே அந்த கலசத்திலிருந்து தீர்த்தமெல்லாம் தொளிப்பாங்க சரிங்களா. அப்படியே அந்த கலசத்தில் தீர்த்தம் தொளிக்கிறப்பையும் ஒரு புண்ணியம் தான். அதற்கு பிறகு நீங்கள் தனியாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு காசி தீர்த்தம் கங்கையில் எடுத்துக்கொண்டு வரப்பட்டுள்ள காசி தீர்த்தம் அல்லது ராமேஸ்வரத்தில் 22 கேணியிலிருந்து எடுத்து வரக்கூடிய ஒரு தீர்த்தம், இது எதுவாக இருந்தாலும் சரிங்க உத்தமம். இந்த தீர்த்தத்தை வீடு ஃபுல்லாக தொளிச்சு விட்டு தீபம் தூபம் நன்றாக காமிங்கள். அதே போல் எப்படி காமிக்க வேண்டும் பார்த்திங்கன்னா, நம்ம நிலைவாசல் கட்டப்பட்ட எலுமிச்சம்பழம் இருக்குது பார்த்திங்களா, தேவகனி நம்ம குலதெய்வம் கோவிலிலிருந்து எடுத்து வரப்பட்டது. அதற்கு செவ்வாய் வெள்ளி தவறாமல் தீப தூபம் காமிச்சிட்டே வாங்க சரிங்களா. நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ வீட்டை இப்போ பார்த்தீங்கன்னா கணபதி ஹோமம் செய்த பிறகு தினந்தோறும் 6 மணிக்கு வந்து வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மண் அகல் விளக்கில் வந்து சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி சிவப்பு திரியால் விளக்கேற்றுங்க. அப்படி அது பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சந்தேகம் வரும், ஐயா நான் வந்து வேலைக்கெலாம் போயிடுறேங்கய்யா, நான் நைட்டு 7 மணி 8 மணிக்கு தான் வரேன், என்னால் முடியாது அப்படிங்கிறவங்க செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாட்களில் வந்து பண்ணலாம். இதுலேயும் ஒருத்தவங்களுக்கு சந்தேகம் வரும், ஐயா நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அசைவம் எடுத்து சாப்பிடுவோம், நாங்கள் எப்படிங்கய்யா தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறவங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஏற்றிக்கிங்க. ஒருவேளை செவ்வாய்க்கிழமையும் முடியவில்லை அப்படின்றால் இது முடியாத பட்சத்திற்கு வெள்ளிக்கிழமையாவது மாலை 5 சாய்ந்த பிறகு 6 மணிக்கு மேல் கண்டிப்பாக வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடணும் சரிங்களா. இதை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலே சரியாக 48 நாட்களில் செய்வினை அப்படிங்கிறது முறிந்து விடுங்க. அதுக்கப்புறம் ஐயா ஒரு சந்தேகம், இதுக்கப்புறமும் எங்கள் வீட்டுக்கு எங்களுக்கு செய்வினை செஞ்சால் திரும்பி பலிச்சிடுமா, திரும்பி நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் போயிடுவோமா, நோய் நொடியில் வந்து சிக்கி தவிப்போமா அப்படின்னு சந்தேகம் வரும். நாம் குலதெய்வத்தை சரியான முறையில் வழிபட வேணும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு சென்று அந்த 5 எலுமிச்சங்கனியை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலுமிச்சங்கனியை வைத்தோன்னே நம்ம வேலை முடியலைங்க. நம்ம குலதெய்வத்தை சரியான முறையில் நம் வழிபட்டுக்கிட்டே வரணும் சரிங்களா. இது எப்போங்க வழிபடணும் அப்படின்னா, குலதெய்வத்தை வழிபடக்கூடிய ஒரு உத்தமமான நாட்கள் அப்படின்னா பௌர்ணமிங்க சரிங்களா. இதில் பார்த்தீங்க இன்னொரு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா எங்கள் குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா காவல் தெய்வம். காவல் தெய்வம் வந்து தாங்க எங்களுக்கு துடிப்பாக இருக்குது. கருப்பணசாமி இருக்கார், முனீஸ்வரன் இருக்கார். அவரை நாங்கள் எப்போங்க வழிபடணும் அப்படின்னா, அவர்களை சரிங்களா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை அன்று வழிபடுவது மிகவும் நல்லது சரிங்களா. அமாவாசை அன்று அவங்களுக்கு வந்து நீங்கள் போய் பண்ண வேண்டிய காரியங்கள் தேங்காய் பழம், பூ, மாலை சரிங்களா. எப்போ போய் நீங்கள் வந்து எந்த நேரத்தில் ஒரு தெய்வ சன்னதிக்கு சென்றாலும் வெத்தலை பாக்கு கண்டிப்பாக வேணும். அந்த வெத்தலை பாக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு தட்சிணை என்பது கண்டிப்பாக வைக்கணுங்க சரிங்களா. இது வந்து ஆன்மீகத்தில் வழிபாடு சரியான முறையில் வழிபட வேண்டும் சரிங்களா. நான் இந்த தட்சணை தேங்காய் பழம் எப்படி வைப்பது, அதற்கு சூடம் பத்தி மற்றும் என்னென்ன வாங்க வேண்டும், தெய்வத்தை எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிற தெளிவான முறையில் இன்னொரு பதிவு போடுறேன் சரிங்களா. இந்த பதிவில் வந்து நான் அதை விளக்க விரும்பவில்லை, அதற்கென்று ஒரு தெளிவான ஒரு பதிவுகளை நான் பதிவிடுகின்றேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா குலதெய்வங்களை அமாவாசை அன்றோ அல்லது பௌர்ணமி அன்றோ தவறாமல் வழிபட்டு கொண்டு வர வேண்டும். அதேபோல் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பௌர்ணமி அன்று போகிறீங்க, அமாவாசை அன்று நீங்கள் தெய்வத்துக்கு குலதெய்வம் இருப்பிடத்துக்கு செல்கிறீங்க அப்படின்னா அங்கிருந்து கொண்டு வரப்பட்டுள்ள ஒரு எலுமிச்சம்பழத்தை நமது வீட்டு சாமி அறையில் வைக்க வேண்டும் சரிங்களா. அங்கேருந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு வந்து சாமி அறையில் வச்சுருங்க. அதே மாதிரி ஐயா நான் கொண்டு வந்த எலுமிச்சம்பழம் தேவகனி எல்லாமே காஞ்சி போயிடுச்சுங்கய்யா, என்னங்கய்யா செய்கிறது, நான் தூக்கி எறிஞ்சிட்டேன் அப்படின்னா, இதில் சில பேர் செய்யக்கூடிய தவறு என்னவென்றால் நம்ம வீட்டுக்கு வெளிப்புறம் அப்படியே வந்து தூக்கி போட்டுரும். அது பார்த்திங்கன்னா சாக்கடையாகவே இருந்தாலும் அசுத்தமான நீர்களில் தூக்கி எறிவது தவறு சரிங்களா. அப்புறம் என்னங்கய்யா அதை செய்யணும் அப்படின்னா, முதல் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யாரும் நடமாடம் இல்லாத பகுதியில் அந்த மண்ணை தோண்டி அது வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிடணும். அந்த எலுமிச்சம்பழத்தை போட்டு போச்சிடணும். இல்லை அப்படின்னா நீங்கள் இருக்கும் இருப்பிடத்திற்கு அருகில் ஆற்றங்கரையோ அல்லது குளத்தங்கரையோ அல்லது கடலோ எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் போட்டுறது மிகவும் நல்லதுங்க சரிங்களா. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் வழிபட்டு வரும்போது பார்த்திங்கன்னா பூக்கள் போடுவீங்க. இந்த பூக்களையும் நீங்கள் வீட்டில் வெளிப்புறம் இருக்கக்கூடிய அசுத்தமான நீர்களில் போடக்கூடாது சரிங்களா. அதையும் இதே மாதிரி செய்வது மிகவும் உத்தமமானது சரிங்களா. இப்படி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யார் தீங்கு நினைத்தாலும் அது பலித்திடாது சரிங்களா. உங்கள் குலதெய்வம் உங்களை கட்டி காப்பாற்றி கொள்ளும். ஆனால் நம் மனமும் நம் உள்ளமும் தூய்மையாக இருக்க வேண்டும் சரிங்களா. இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது கலி உலகம்,
ஒருத்தன் நமக்கு தீங்கு நினச்சா அவனுக்கு நம்ம 2 மடங்கு சேர்த்து தீங்கு நினைக்கிறோம். சரிங்களா? அப்படிங்கிற பட்சத்தில் நமக்குத்தான் மிகவும் மோசமான நிலை தள்ளப்படும். அதுபோல் நாம் எண்ணமும் நம் மனதும் எப்பொழுதும் தூய்மையாக இருந்தாலே நம் வழி நல்வழியாக அமையும் என்று நமது ஆன்மீக சொந்தங்களிடம் இந்த பதிவை முடித்துக் கொள்கின்றேன். இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும், ஆன்மீகத்தை பற்றி சந்தேகங்கள் இருந்தாலும் நமது கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். நமது காளி மந்திராலயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமைத்துக் கொள்ளுங்கள். ஹரி ஓம் சிவாய நமக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நமசிவாயம்.